தமிழ்நாட்டுடைய தலை சிறந்த ஒரு தமிழறிஞர் பேச்சாளர் 3 பேருமே கால்நடை மருத்துவக் கல்லூரியுடைய தமிழ் இலக்கிய விழாவுக்கு போயிருக்கிறோம். தமிழ் மன்றத்தினுடைய முத்தமிழ் விழா போயிருக்கிறோம். சென்னையில அரசு கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. அதுல 3வது மாடியிலே கலையரங்கம். அந்த 3வது மாடி கலையரங்கத்துக்கு எம்.ஆர். ராதா அவர்களை படியிலே அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். எம்.ஆர். ராதா வயது முதுமையினால் கஷ்டப்படுகிறார். அவர் முதுமையினாலே சிரமப்பட்டு மேலே படியேறி வருகிறவர் கஷ்டப்படுகிற போது மாணவர்களை கேள்வி கேட்டுக்கொண்டே வந்தார். நான் அப்படியே சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. அவர் சொல்ற, டேய் இன்னும் எத்தனை படிடா இருக்கு, வந்துட்டோம். எனக்கு காலம்பரம் ஒருத்தர் வாக்கிங் அப்படிதான் கூட்டு போனார். வீடு வந்துருச்சுன்னு ஊரே சுத்தி காமிச்சு கூட்டு வந்தாரு. அது மாதிரி எம்.ஆர். ராதாவை ஒருத்தர் அதே மாதிரி கூட்டிட்டு போனார். எப்படி மாடி வந்துருச்சு, 3 மாடி. அப்படியே மூச்சு இறக்கிது எம்.ஆர். ராதாவுக்கு. அப்படியே மூச்சு உள்ளே வெளியிலும் உள்ள இறக்கிது அவருக்கு. ஒரு மாதிரி ஆன்னு மூச்சு விட்டு மேடைக்கு வந்து உட்கார்ந்தார். நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்ப படிக்கிறேன். ஆனா தமிழ் மன்றத்தில் பேச போயிருக்கேன். அபிநய நடராஜன் 3 பேர் மேடையில போய் உட்காரும். எங்க யாரையுமே பேசுறதுக்கு மாணவர்கள் அனுமதிக்கவே இல்லை. நடிகவே பேசு கத்துறான், நடிகவே பேசு. உடனே அபிநய நடராஜன், அண்ணா பேசிருங்க அண்ணா. மூச்சே வரல, பேச்சு எப்படிறா வரும்? எம்.ஆர். ராதா மூச்சே வரல, பேச்சு எப்படிறா வரும்? நடராஜன் நீங்க பேசு. அண்ணா பேச விட மாட்டாங்கண்ணா அப்படின்னாரு. பரவாயில்ல பேசு. நடராஜன் மேடைக்கு போனாரு. பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியாதா? நடிகவே பேசு, இவர் பேச விட மாட்டேங்கடா. அப்ப நடராஜன் மிகச்சிறந்த பேச்சாளர், அதை விட மிகச்சிறந்த புத்திசாலி. அவர் சொன்னார், நண்பர்களே அடுத்து நடிகவேள் பேசுவார் என்பதை அறிவிப்பதற்குத்தான் வந்தேன். டக்குன்னு அப்படி ஒதுங்கிட்டார். அவருக்கு மூச்சு முட்டுது. அப்படியே மேடைக்கு வந்தார் எம்.ஆர். ராதா. ஏய் நீ எல்லாம் படிச்சவனடா. மாணவர்களை பார்த்து கேக்குற, நீ எல்லாம் படிச்சவனடா. வயசான கிழவனை 3 மாடிக்கு ஏத்தி இட்டுங்க வரைய, நீ எல்லாம் படிச்சவனடா. முடியலன்னு சொல்றேன். அதுக்கப்புறமா வான்னு மேல கொண்டாந்து உட்காத்தி வச்ச உடனே பேசுங்கிற உனக்கு எல்லாம் அறிவு இருக்கடா. அடுத்த வார்த்தை ரொம்ப டாப்பா சொன்னார், நீ எல்லாம் மாட்டுக்கு வைத்தியமாக்க போறியா? அட மனுஷன் முடியலன்னு சொல்றேன், என்னையே அந்த பாடு பற்றிய மாடு ஒண்ணு சொல்லாதடா, அதுக்காக நீ வைத்தியம் பண்ண போறியா?